சிவனுக்கு வந்து எண்ணெய் காப்பு செலுத்தி கொண்டு எண்ணெய் காப்பு என்பதை ஒரு சாதாரண விடயமாக நினைக்காமல் அதை ஒரு பெரிய உன்னதமான விடயமாக பிரார்த்தனையாக செய்கிறார்கள். நான் ஜெர்மனியிலிருந்து 40 லட்சத்துக்கு வந்திருக்கிறேன். இது நான் பிறந்து வளர்ந்த இடம். கற்பகத்தில் போய் கும்பிடலாது. இன்றைக்கு எங்கள் நான் செய்த புண்ணியம் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. மகா கும்பாபிஷேகத்திலிருந்து எண்ணெய் காப்பு நிகழ்வு இன்று காலை 9 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை நடைபெறும். ஆலயம் பழமை வாய்ந்தது. நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போதே ஒரு ஆலமரத்தடியில் ஒரு வைரவருடைய சூரம் தான் இருந்து நாங்கள் வழிபட்டு வந்தாங்க. அவர் புதுமை வாய்ந்தவர், அருள் நிறைந்தவர். வணக்கம் உறவுகளே, யாழ்ப்பாணம் ஈச்சமோட்டை கல்லடிப்புலம் ஸ்ரீ ஞானவீரவர் ஆலயத்தின் எண்ணெய் காப்பு நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமான காணொலியாக தான் இந்த காணொலி இருக்கப்போது தொடர்ந்து மேந்திருங்க. இந்த காணொலி வாயிலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். பார்த்தீங்கன்னா சொன்னதில் வைரவ பெருமானுக்கு எண்ணெய் காப்புகள் செலுத்தி கொண்டிருக்கிறோம். ओम आत्मतत्वाय नमः, ब्रह्मणे नमः, विद्यातत्वाय नमः, विष्णवे नमः, शिवतत्वाय नमः। ओम अनंताय नमः, पूर्वाय सर्वविद्यो, ओम अनंताय नमः, ओम वासुदेवाय नमः, ओम दक्षिणाय नमः, ओम योगाय नमः, आत्मेयाय नमः, ओम भगवानाय नमः, ओम प्रियाय नमः, ओम धर्माय नमः, ओम महात्माय नमः, ओम अनंताय नमः, इति अनंताय हर हर नमः पार्वती पतये हर हर महादेवा. ஞான பைரவ பெருமானுடைய பாதகமலங்களை நினைப்போம். விரித்தவள் கதிர்கள் சூலம் வெடிவடு தமறு கங்கை தரித்ததோர் கோலகால பைரவன் ஆகிவேளம் உருத்துமை அஞ்சல் கண்டு ஒன்றிருமணிவாய் வெள்ள சிரித்தருள் செய்தார் சென்னறி செல்வனாரே. ஞானத்தின் திருவுருவை நான்மறையில் தனித்துணையை வானத்தின் விசையன்றி மண்ணில் வளர் மதிக் கொழுந்தை தேன்னக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்கொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். திருச்சிற்றம்பலம். எம்பெருமானுடைய கும்பாபிஷேக நிகழ்வுகளிலே இன்றைய தினம் எல்லோரும் மிக ஆனந்தமாக செயற்படுத்துகின்ற ஒரு விடயம் இந்த எண்ணெய் காப்பு. ஆவலாக இருப்பார்கள், எவ்வாடா நாங்கள் இந்த பைரவ பெருமானை தீண்டி இந்த எண்ணெய் காப்பை செய்யலாம் என்கின்ற அந்த பெரு மகிழ்வு வழிபாடு இப்பொழுது இங்கே ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த எண்ணெய் காப்பு என்பதை ஒரு
சாதாரண விடயமாக நினைக்காமல் அதை ஒரு பெரிய உன்னதமான விடயமாக பிரார்த்தனையாக செய்கிறார்கள். மிக மகிழ்வுக்குரிய ஒரு விடயம். பல பேர் விரதம் இருக்கிறார்கள். விரதம் இருப்பது மட்டுமல்ல, இந்த மண்டலாபிஷேக பூர்த்தி வரையாக அந்த வழிபாடுகளினுடைய தன்மைகளை உணர்ந்து தூயவர்களாகவும் வழிபாடு செய்பவர்களாகவும் ஆர்வம் உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த ஆர்வம் எங்களுடைய சைவ சமய வழிபாட்டிற்கு எவ்வளவோ பெரிய உன்னத பொருளாக விளங்குகிறது. இந்த எண்ணெய் காப்பு என்பது எப்படி சிந்திக்கலாம் என்று கேட்டால், கருங்கல்லிலே அமைந்திருக்கிற ஒரு சுவாமி, அதில் ஒளி, சூரியனுடைய ஒளி பட்டு அந்த ஒளி திரும்ப எங்களுடைய கண்களினாலே எங்களுடைய சிந்தனைக்கு செல்கிறது. செல்வதனாலே தான் அந்த வைரவ பெருமானுடைய உருவம் எங்களுக்கு உன்னதமாக தெரிகிறது. ஆகவே பகலிலே மிக சிறப்பாக தெரியும், இருட்டாக இருந்தால் தெரியாது. ஏன்? அந்த ஒளி அங்கே படவில்லை. இருப்பினும் இந்த எண்ணெய் காப்பும் மேலும் அந்த ஒளியினுடைய தன்மையை பிரகாசிக்க செய்கிறது. அவர்கள் இங்கே இறைவனுக்கு கிட்ட போகிறார்கள். இறைவன் வாழுகின்ற உலகத்திலே பிறந்து அவர்கள் சைவ அனுஷ்டானங்கள் அன்பு செலுத்தி தன்னை வழிபாட்டிற்கு ஆளாக்குகிறார்கள். சாலோகம் சாமீபம். அவர்கள் இறைவன் உருவாக எடுக்கிறார்கள். தமிழ் பண்பாடு, சமய பண்பாடு, விபூதி, ருத்ராட்சம், பஞ்சாட்சர யபங்கள் செய்து நாங்கள் வழிபாட்டுக்கு தங்களை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஏற்படுத்தி இறைவனுக்கு கிட்ட போவதற்குரிய பெரிய சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை பல பேர் ஆர்வமாக பார்க்கிற பொழுது அவர்களுடைய முகங்களிலே எல்லாம் ஆனந்தம் தெரிகிறது. அந்த ஆனந்தம் அவர்களுக்கு நிலையான ஆனந்தமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த சாதாரணமாக சொல்லுவோம், இப்போ அம்மி என்றாலே என்னன்னு தெரியாது. ஆகவே கண்ணனால் அந்த ஒரு பாவிக்காத அம்மி இப்படி தூசு முடிச்ச மாதிரி இருக்கும். அது பழுதா போச்சுன்னா என்ன செய்வினம்? கண்ணனால் செண்டுதன்னா கொஞ்சம் தேங்காய் பூவை, பழைய புளிஞ்ச தேங்காய் பூவை போட்டுட்டு திருப்பி அரைப்பினம் என்றால் அங்கே தூய்மை அடைகிறது. அந்த அம்மி பிறகு பார்த்தா சும்மா தக விலங்கும் இல்லையா? அதுபோலவே இங்கே இந்த விக்கிரகங்களிலே தூய்மையையும் எல்லோருடைய அன்பு பிரார்த்தனையும் அங்கு ஒப்புவித்தல் தான் இந்த எண்ணெய் காப்பு வழிபாடு. சைவ சமயி என்பவர் எவ்வளவு தூரம் வழிபாட்டிற்கு தன்னை இறைவனுக்கு கிட்ட ஈடுபடுத்துகிறார்களோ அவர்களுடைய ஆத்ம பலம் பெருகும். இதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். பல பேர் நினைக்கிறார்கள், இப்ப எல்லாம் சரிய பிஸியான வாழ்க்கை, நேரமே இல்லை, நான் பெஞ்சன் எடுத்துட்டு கும்பிடுவோம், இப்ப நேரம் இல்லை, அது பிறகு பார்ப்போம். அப்ப அவருக்கு மனம் ஒத்துழைக்கும், உடம்பு ஒத்துழைக்குமோ தெரியாது. இப்ப உடம்பும் ஒத்துழைக்கும், மனம் அலைவாயும்தான். ஆனால் அந்த மனதை அடக்கி இப்பவே இருந்து, சின்ன வயசிலே இருந்து வழிபட பிறகு அவருக்கு மனமும் உடலும் ஒருமித்து தன்னுடைய நிலையான வழிபாட்டிற்கு, தான் இறைவனுடைய பாதகமலங்களை அடைவதற்கு நிச்சயம் துணை புரியும். அன்பாளர்களே, எவ்வளவோ நேரம் வேறேற்ற தேவையற்ற விடயங்களிலெல்லாம் உங்களை செலுத்துகிறீர்கள். ஆனால் உங்களுடைய மனமும் உடலும் நெறிப்பட வேண்டுமாக இருந்தால் நிச்சயம் ஒருவன் என்ன செய்ய வேண்டும்? தன்னை இறைவனாக்க வேண்டும், பூத சுத்தி செய்ய வேண்டும். ஆவரானந்தம் என்ன? பூத சுத்தி. ஸ்நானம் செய்தால் மட்டும் சுத்தி அல்ல, பிராணாயாமம் பண்ண வேண்டும், சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஆகவேதான் வெளியங்கங்களை தூய்மை செய்வது போன்று உள்ளுக்கு இருக்கிற அங்கங்களை தூய்மை செய்ய வேண்டும். பூத சுத்தி, அந்தர்யாகம். அந்தர்யாகம் என்றால் கண்ணை மூடிக்கொண்டிருந்து இறைவனை எங்களுக்கு உள்ளே காணுதல். உளம் புகுந்ததனால் இங்க புகுந்துட்டா எங்களுக்கு ஆசர நல்ல அவை நல்ல எல்லாம் நன்மையாக கிடைக்கும். அந்தர்யாகம், ஆவரானந்தமான இந்த இறைவன் சிவபெருமானாக இருந்தால் பக்கத்தில் அம்பாள் இருக்கிறார், அங்கால பிள்ளையார் இருக்கிறார், இங்கால முருகன் இருக்கிறார் என்று ஆவரணங்கள் எல்லோ தேவர்களையும் நினைத்து வழிபடுதல். அதற்கு பிறகு நீராட்டுதல், நிவேதனம் படைத்தல், பிரார்த்தனை செயல் போன்றன எல்லாம் பூஜையினுடைய நிறைவான அங்கங்கள் ஆகின்றன. அன்பாளர்களே, அன்பு செலுத்துங்கள். அந்த அன்பு வழிபாடாகட்டும், அந்த அன்புதான் சிவமயமாகட்டும். எங்கும் சிவம், எதிலும் சிவம். இந்த வழிபாட்டினாலே இங்கே எண்ணெய் காப்பு செய்கிற மெய்யன்பர்கள் எல்லோருக்கும் இந்த எண்ணெய் காப்பு விழாவிலே விநாயக பெருமான், ஞான வைரவேஸ்வர பெருமான், சாமுண்டி அம்பிகை, அங்கே சந்தான கோபாலர், அங்கே முருகப்பெருமான், இங்கே நவக்கிரக நாயகர்கள், சண்டேஸ்வரர் முதலான சுவாமிகளுக்கு எண்ணெய் காப்பு நடைபெறுகின்றன. மற்றவர்களுக்கு தெரிவியுங்கள், அதாலே உங்களுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும். ஏன்? அவர்கள் வந்து வழிபாடு செய்கிற பொழுது இன்சூரன்ஸில் சேர்த்து விடுறோமே, சேர்க்கிறவர் கொம்பனி அங்கே இருக்கு, காசு கொடுக்கிறவர் இடத்துல இருப்பார்,
இடையிலே அவர் நல்ல பணி செய்கிறார். ஏன் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற பொழுதும் அவருக்கு ஒரு பிரயோசனம் கிடைக்கிறது. அந்த நன்மைதான் வழிபாடும் பிரார்த்தனை. சுபமஸ்து, எல்லாம் நன்மையாக. வணக்கம். நான் ஜெர்மனியிலிருந்து 40 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறேன். இது நான் பிறந்து வளர்ந்த இடம். ஆனால் எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த யூடியூப் தமிழ் மக்கள் அனைவருக்கும் நான் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுக்கு மிகவும் நன்றி. நார்மலாக நாங்கள் கற்பகிரகத்துக்குள்ள போய் கும்பிடலாது. இன்றைக்கு நாங்கள் செய்த புண்ணியம் எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. ஆனபடியாக இந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு தெய்வங்களுக்கு நன்றி சொல்லுவோம். பூதநாயகன் புண்ணிய மூர்த்தியே போதமார் கடலின் விடமுண்டவன் புன்கையிலை திரை பரஞ்சுழி ஈசனை ஏந்த பரையுண்ணம் பாவமே பெருமையினால் காதலித்துள்ளவன் போகிட மன்றுளாரை யாரவர் மாண்டுகள் நிலவியுள்ளதாம் தரம் ஓம் கத்ருதாய பிரஜேதசே மேருட்டமாய கவ்யசே போஷே மதந்தமகும் கிருதே சர்வோஸ்மை திராய நமோ மூர்த்திभ्यो நமோ நமः ஸ்தூலலிங்க பைரவேஸ்வராய நமவாகிதாப்ய சர்வாப்யா. சொன்ன இதுதான் புதிதாக அமைக்கப்பட்ட சண்டேஸ்வரர் இதற்கான எண்ணெய் காப்புகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
ஹரியானே மாதவனே பிரியானே நாடு மறை பொருளானே நாஜனே பெருமாளே. ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு எண்ணெய் காப்பு நிகழ்வு இன்று காலை 9 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை நடைபெறும். நாளை காலை 7 மணியிலிருந்து 2 மணி வரை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 4ஆம் தேதி காலை 7 மணிக்கு கிரிகள் ஆரம்பமாகி 9க்கும் 10 மணிக்கும் இடையில் மகா கும்பாபிஷேகம் இடம்பெறும் என்பதை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஞானவேலர் ஆலயம் பழமை வாய்ந்தது. நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போதே ஒரு ஆலமரத்தடியிலே ஒரு வைரவருடைய சூரம் தான் இருந்து நாங்கள் வழிபட்டு வந்தாங்க. அவர் வந்து புதுமை வாய்ந்தவர், அருள் நிறைந்தவர். எங்களோட ஊர் மக்களுக்கு எல்லாம் அவர் என்னென்னவோ அருள்கள் எல்லாம் செய்திருக்கிறார், மறக்க முடியாது. இந்த ஆலயம் 12 வருடங்களுக்கு பிறகு புனரத்தானம் செய்து வெகு சிறப்பாக எங்களுடைய நிர்வாக தலைவரின் முயற்சியால் வெகு விமரிசையாக வெறு அழகாக என்னென்று வர்ணிக்க முடியாத அளவு சிறப்பான கோயிலாக அமைந்திருக்கிறது. இன்று எண்ணெய் காப்பு சாத்து நிகழ்வு நடைபெற்றது. எல்லா விக்கிரகங்களுக்கும் மக்கள் எல்லாரும் வந்து தங்களுடைய இருகரங்களாலும் தங்களுடைய வேண்டுதல்களை வேண்டி அவருக்கு எண்ணெய் சாத்தி வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். வருகிற வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அவர் அதுக்கும் எல்லா மக்களுக்கும் அருள் பாலிப்பார். எங்களுடைய தெய்வம் ஒரு மிகுந்த ஒரு அற்புதம் வாய்ந்த ஞான வைரவர். சொல்ல முடியாது, கேட்டவைக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பார், கொடுத்து கொண்டே இருப்பார். நாங்கள் இல்லாட்டிக்கும் அவர் என்றென்றும் இந்த இடத்துல அருள் பாலித்து கொண்டே இருப்பார் வரும் சந்ததியினருக்கு. அவ்வளவுதான் சொல்ல முடியும், அவரை வர்ணிக்க முடியாது. எங்களுடைய நிர்வாகம் அந்த மாதிரி முயற்சி எடுத்து எல்லாரும் ஒத்துழைப்போடு இந்த ஆலயம் சிறப்பாக வளர்ந்திருக்கிறது. அவ்வளவுதான் நாங்கள் சொல்லுவோம். நன்றி.